அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். கூட்டு வட்டியில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு 1 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆஃப் இயருக்கு குவார்ட்டர் இயருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இது கம்பேரிசன் வேணுங்கிறதுக்காக நான் வந்து எல்லாமே கொடுத்துருப்பேன். ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது போட்டிருப்போம். ஸோ பி ஹோல் பவர் 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் n அப்படிங்கிறது நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஹாஃப் இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படின்ட்டாவே 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி n பக்கத்தில் 2 அப்படிங்கிறது மல்டிபிள் ஆகிருக்கு. ஸோ குவார்ட்டர் இயர் அப்படிங்கிறது 4ஆல் டிவைட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ்லேயும் 4 வந்து மல்டிபிள் ஆகிருக்கு. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆஃப் அப்படிங்கிறது 2 வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். குவார்ட்டர்னால் 1/4ன்னு அர்த்தம். அதனால் 1/4ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் என்ன ஞாபகம் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிடுவீங்க. 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இங்கே ரேட்டாக வரும். ஆஃப் இயருக்கு அரை ஆண்டு. ஓகேங்களா? அரை ஆண்டுக்கு இது வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா 1 இயருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 1 இயர் அப்படிங்கிறது 12 மந்த்து. ஸோ 12 மந்த்துங்களா, அதை வந்து ஆஃப் அப்படின்ட்டாக்கா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடணும் பாதியாக. 6 மந்த்து, இங்கே 6 மந்த்து. ஃபஸ்ட்டு நம்ம 6 மந்த்துக்கு கண்டுபிடிப்போம். அடுத்த 6 மந்த்துக்கு கண்டுபிடிச்சி அதை நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் அமௌண்ட் வேணால் பிரின்சிபலோடு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆஃப் இயருக்கு. குவார்ட்டர் இயருக்கு அப்படின்னு பாருங்கள் 12 மந்த் அப்படிங்கிறது தான் 1 இயர் அப்படிங்கிறது. ஸோ குவார்ட்டர் இயர் அப்படிங்கிறது பாருங்கள், இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? ஸோ 1/4 அப்படிங்கிறது தான் 3 மந்த்து. 3 மந்த், இங்கேயும் 3 மந்த், இங்கேயும் 3 மந்த். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம 3 மந்த்து கண்டுபிடிப்போம். செகண்ட் 3 மந்த்துக்கு, தேர்டு, ஃபோர்த்து 3 மந்த். இது 4த்தையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? கிளியராக புரியுதான்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி 1/4ஆல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் டிவைட் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ சம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதில் வந்து நான் அரை ஆண்டுக்கும் சொல்லிடுறேன், காலாண்டுக்கும் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 2 மெத்தடும் நம்ம இந்த வீடியோஸ்லேயே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு வருடத்திற்கு 10% வீதம் ரூபாய் 16,000 முதலீடு செய்யப்பட்டது. வட்டியானது அரை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டப்பட்டால் ஆண்டின் இறுதியில் பெற்ற மொத்த தொகையை காண்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 16,000 அப்படிங்கிறது. 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. ஸோ டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது அரை ஆண்டிற்கு ஒரு முறை கூட்டப்பட்டால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம 1 இயர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ டைம் டியூரேஷன் 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. 1 இயர் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவோம். 6 மந்த்து. ஸோ இங்கே 6 மந்த் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 6 மந்த்து கண்டுபிடிப்போம் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்த 6 மந்த்துக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% பர் ஆனம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம அரை ஆண்டுக்கு கூட்டப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் 2ஆல் டிவைட் பண்ணுங்கிறது 5% அப்படிங்கிறது தான் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல, 16,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நம்ம எடுத்துகிட்டு கண்டுபிடிச்சலாம். ஓகே, இதுதான் வந்து கொடுத்துருக்கிறது. நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு கண்டுபிடிச்சிடலாம், அடுத்த 6 மந்த்துக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பர்சன்டேஜ் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு 5% ஆஃப் 16,000 அப்படிங்கிறது. ஸோ 5% நான் எதுக்கு போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா 10% கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். ஆஃப் இயர் அப்படின்னு கொடுத்ததுனால. ஓகேவா? இதை அப்படியே எழுதுறீங்க. 5 டிவைட் பை பர்சன்டேஜ் 100 வரும். ஆஃப் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் 16,000 தான் வருது. ஸோ 2 0 நீங்கள் அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா 800 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு கிடச்சிச்சு நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு அடுத்து நம்ம செகண்ட் 6 மந்த்துக்கு பாருங்கள். செகண்ட் 6 மந்த்துக்கு சேம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகாது, 5% தான் இருக்கும்.
ஆனால் வந்து இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டு 16,000 கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு எவ்வளோ நமக்கு வட்டி கிடச்சிருக்கு, 800 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதனால் ஆட் ஆகிடும், 16,800 அப்படிங்கிறது ஆட் ஆகிடும். இங்கே 5/100 இன்ட்டு 16,800. ஸோ இதில் வந்து 2 0 நீங்கள் அடிச்சிடுங்க. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 840 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து 800 அப்படிங்கிறது. இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 1640 அப்படிங்கிறது தான் ஸோ நாம் கண்டுபிடிச்சிருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு தேவை. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை ஆட் பண்ணால் போதும். பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியும் 16,000 அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிடும். 17,640 அப்படிங்கிறது தான் இங்கே டோட்டல் அமௌண்ட்டு. ஓகேவா? இது வந்து பர்சன்டேஜ் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலா மெத்தடில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் போனீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஷார்ட்கட்டில் போடுறது உங்களுக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா ஃபார்முலா மெத்தடும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ P × 1 + R/2. இங்கே R/2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா ½ இயர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 100. மேலே வந்து 2n அப்படிங்கிறது. ஓகேவா? கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இங்கே 16,000 அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. 1 + 10, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் 2ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே 5 அப்படிங்கிறது கிடச்சிரும். கீழே 100. மேலே பாருங்கள், இங்கே 2n அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நமக்கு 1 இயர் அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ நம்ம இதை வந்து எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ 1 இயர் அப்படிங்கிறது நமக்கு 12 மந்த்து. சரிங்களா? சாரி, இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது 16,000. ஸோ 1 + 5/100. இங்கே 2 × n பதிலாக நம்ம 12 இயர்ஸ் அப்படிங்கிறது 12/12 அப்படிங்கிறது போட்டோன்னா கேன்சல் ஆகிடும். 2 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 16,000ங்களா? இங்கே 100 வந்து இதோடு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 105 அப்படிங்கிறது கிடைக்கும். /100 ஸ்கொயர் அப்படிங்கிறது. இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறீங்க. 105 /100 × 105 /100 அப்படிங்கிறது. ஸோ இதை 2 டைம் எழுதிட்டிங்கன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே 2 0 கேன்சல் பண்ணுங்கள். இங்கே ஒரு 0 போயிடும். இங்கே 10 அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ 10 அப்படிங்கிறது நம்ம 5ஆல் அடிச்சிடலாமான்னு பாருங்கள். இங்கே 8 டைம்ஸ் வந்துடும். இங்கே 21 வந்துடும். நம்ம 5ஆல் அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா. ஸோ மீதி இருக்கிறத வந்து 8 × 105 × 21 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்படி கிடச்சி இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 17,640 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே வரும். ஸோ அடுத்த சம் பார்த்துடலாம். செகண்ட் கொஷின், கூட்டு வட்டியில் ஆண்டுக்கு 20% வீதம் 18 மாதங்களுக்கு ரூபாய் 40,000 முதலீடு செய்யப்படுகிறது. வட்டியை அரை ஆண்டுக்கு கூட்டினால் செலுத்த வேண்டிய வட்டி என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ இதுவுமே அரை ஆண்டுக்கு கூட்டினால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம ஆஃப் இயர்லி அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நான் பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்க அமௌண்ட்டு அப்படியே எழுதிடலாம். பிரின்சிபலில் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, 40,000 தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு, 20% per annumனு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து அரை ஆண்டு அப்படின்னு கொடுத்ததுனால இது 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. 10% அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு டைம் டியூரேஷன் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 18 month அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 18 month அப்படிங்கிறது இதை நீங்கள் பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா 9 month அப்படின்ட்டு எழுதக்கூடாது, இது ராங்கு. ஸோ 1 இயருக்கு வந்து 12 month அப்படிங்கிறது தான். ஸோ 12 monthல பாதி 6 month அப்படிங்கிறது தான் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 6 monthன்னு தான் நீங்கள் பிரிக்கணும். சரிங்களா? அப்படி இதை நீங்கள் 6 monthன்னு பிரிச்சிங்கன்னா இது 3 times 6 monthங்கிறது வரும். 6 month × 6 month அப்படிங்கிறது 3 × 18 month அப்படிங்கிறதுல நமக்கு கிடைக்கும். ஓகே, இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு 6 monthக்கு, செகண்டு, தேர்டுக்கு கண்டுபிடிச்சி இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும்.
ஸோ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம சம் போட்டுடலாம். ஸோ நான் பர்சன்டேஜ் மெத்தடில் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு ஸோ 10% தான், ஏன்னா நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் பை 100 இன்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 40,000ங்களா. ஸோ 20 அடிச்சிடுங்க. ஸோ இதை நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4,000 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ செகண்ட் 6 மந்த்துக்கு ஸோ பர்சன்டேஜ் ரேட்டு வந்து மாற போகிறது கிடையாது, பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் சேஞ்ச் ஆகும். ஸோ 4,000 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 40,000ஓடு ஆட் பண்ணிங்கன்னா 44,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 2 0 அடிச்சிடுங்க. இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4,400 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ தேர்டு 6 மந்த்துக்கு கண்டுபிடிங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாற போகிறதில்ல, அதே தான். ஸோ இங்கே கிடச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன 4,400 அப்படிங்கிறத நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 48,400 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே 0 நீங்கள் அடிச்சிடுங்க. இப்போ இதோடு நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4840 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் தேர்டு 6 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு 4,000, செகண்ட் 6 மந்த்துக்கு 4,400, தேர்ட் 6 மந்த்துக்கு 4,840 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 13,240 அப்படிங்கிறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை இதில் டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்டுட்டாங்கன்னா ஸோ நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும் இந்த கண்டுபிடிச்சிருக்க இன்ட்ரெஸ்ட்டோட. ஓகேங்களா. இது கிளியராக புரியுதான்னு பாருங்கள். ஸோ நான் ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வேல்யூ வருதான்னு செக் பண்ணுங்கள். நான் அடுத்த சம் வந்து இன்னொரு மெத்தடில் இருக்குது, அதை நான் போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. தேர்டு சம் பாருங்கள். இது வந்து 1 × 1/2 ஆண்டுகளில் அப்படின்னாக்கா 1.5 வருஷம்னு சொல்லிட்டாங்க. ரூபாய் 8,000 தொகையை ஆண்டுக்கு 5% அரையாண்டுக்கு செலுத்த வேண்டிய கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கொஷின் சிம்பிளாக இருக்குது, ஆனால் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது 8,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே எழுதுங்க, இல்லை சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாருங்கள் 5% அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் அரையாண்டு அப்படின்னு சொன்னதால 2ஆல் டிவைட் பண்ணணும். இதை மறந்துட்டு போகிறீங்க. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.5% அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ அடுத்தது 1 × டைம் டியூரேஷன் பாருங்கள், 1 × 1/2 இயர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்னங்கிறது புரியுதுங்களா. 1 இயரும் ½ இயர் அப்படிங்கிறது. 1 இயருங்கிறது உங்களுக்கு 12 மந்த்து தெரியும், ½ இயருங்கிறது 6 மந்த். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 18 மந்த் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த 18 மந்த்தை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நான் ஃபார்முலா மெத்தடில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகேவா. ஃபார்முலா என்ன வருது, ஃபார்முலா மெத்தடில் பாருங்கள். A = P × 1 + R / 2 / 100 whole power 2 × n. ஓகேங்களா. பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க 8,000 அப்படிங்கிறது 1 ஸோ R / 2 அப்படிங்கிறது 2.5. 2.5 அப்படிங்கிறது நம்ம டெசிமல் பாயிண்டில் எழுத வேண்டாம். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்காக 10ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் போதும். ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க 25. கீழே நீங்கள் வந்து 10ஆல் டிவைட் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1000 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகே, எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டை கேன்சல் பண்ணால் தான் ஈஸியாக போட முடியும். மேலே இருக்கிறது வந்து 2 × ஸோ இங்கே வந்து 18 மந்த் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிது. ஆல்ரெடி சொன்ன 1 இயர் நமக்கு வந்து 1 இயர் அப்படிங்கிறது நம்ம 12 அப்படிங்கிறதால டிவைட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து 6ஆல் அடிச்சிடுங்க, இந்த பக்கம் அடிச்சிங்க அப்படின்னாக்கா 3 அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ மேலே வந்து 3 அப்படிங்கிறது தான் இருக்குது பவரில் நமக்கு. 12 ஏன் டிவைட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா. 1.5 வருஷம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அது 1 இயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை ½ பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 1000 வந்து நீங்கள் அடிச்சிடுங்க. 25 வந்து 4 டைம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1 + ஸோ இருங்க, இங்கே 8,000, இங்கே 1 + இங்கே 25 வந்து இருக்கும், இங்கே 1000 அப்படிங்கிறது இருந்திருக்கும், இங்கே 3. ஸோ 25 வந்து 100ல் 4 டைம்ஸ் இருக்கும், இங்கே 0 அப்படிங்கிறது அப்படியே வந்துடும்.
இங்கே 8000ங்கிறது இருக்குங்களா. இப்போ வந்து 40ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணி இங்கே 1 அப்படிங்கிறது இருக்கும், 41 அப்படிங்கிறது கிடைக்கும். கீழே வந்து 40 அப்படின்ட்டு இருக்கும், இங்கே க்யூப்பில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் க்யூப் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணிடுங்க. 41 டிவைட் பை ஸ்ப்ளிட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஸோ 3 டைம் அப்படிங்கிறதால 3 டைம் 41 டிவைட் பை 40 அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். இங்கே 30 கேன்சல் ஆகிடும். 4 வந்து 2 டைம் இங்கே அடிச்சிடலாம். இந்த 2 வந்து இங்கே 2 டைம் அடிச்சிருங்க. ஓகேங்களா. இப்போ மேலே வந்து 41 இருக்குது, இன்ட்டு 41 டிவைட் பை இங்கே 2 × 4 அப்படிங்கிறது 8 அப்படிங்கிறது இருக்கும். இதை மல்டிபிள் பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. ஆன்சர் வந்து 861512 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும் டோட்டல் அமௌண்ட்டோட வேல்யூ. ஓகேவா. ஸோ இதை நீங்கள் பர்சன்டேஜ் மெத்தடில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து குவார்ட்டர் காலாண்டுக்கு எப்படி கேட்டாங்கன்னா போடுறது நான் சொல்லிடுறேன். காலாண்டு தொடர்பாக இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஆண்டுக்கு 20% வட்டியில் 9 மாதங்களுக்கு ரூபாய் 8000 மீதான கூட்டு வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது. ஸோ இதிலே காலாண்டுன்னு கொடுத்துட்டாங்க, அதனால குவார்ட்டரில் இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்கே 12 மந்த்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது 12 மந்த்துனா 1 இயர் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். 3 மந்த் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே 9 மந்த் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ 9 மந்த்தை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 3 மந்த் அப்படிங்கிறது 3 டைம்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பி அப்படிங்கிறது இங்கே பிரின்சிபல் 8000ங்களா கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 20%ன்னு கொடுத்துட்டாங்க. 4ஆல் டிவைட் பண்ணோம். 4 காலாண்டு அப்படிங்கிறதால 5% அப்படின்னு கிடச்சிரும். ஸோ டைம் டியூரேஷன் வந்து 9 மந்த்துன்னு கொடுத்துட்டாங்க. 9 மந்த்தை நீங்கள் 3 மந்த்தாக வந்து 3 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ இந்த பர்சன்டேஜ் மெத்தடில் வந்து தனித்தனியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்து கண்டுபிடிச்சிடலாமா. 5% பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 8000 அப்படிங்கிறது. ஸோ 2 0 நீங்கள் அடிச்சிடுங்க. 5 × 8 அப்படிங்கிறது 400 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ செகண்ட் 3 மந்த்துக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டோடு ஆட் பண்ணி தான் நம்ம அடுத்த 3 மந்த்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 8400 அப்படிங்கிறது இங்கே 420 வந்துடும். இந்த 0 கேன்சல் ஆகிட்டு மல்டிபிள் பண்ணிடலாம். அடுத்து வந்து தேர்டு 3 மந்த்துக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகாது, அதே தான். ஸோ இங்கே கிடச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து 8000ஓட ஆட் பண்ணிட போகிறீங்க. 8400ங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் நமக்கு அடுத்த மந்த்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டை எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 8820 அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு 0 அடிச்சிடுங்க. இதை வந்து நீங்கள் 2ஆல் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா 441 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே வந்து 5 2ஆல் அடிச்சிடுங்க. அப்புறம் 2 வந்து இங்கே அடிச்சிடுங்க. 441 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ வந்து இது 3 டைம் 3 மந்த்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறது. இதை நீங்கள் டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 1261 அப்படிங்கிறது தான் இதுக்கான இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டோடு ஆட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா. இது ஃபார்முலாலே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டிடுறேன். நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பிரின்சிபல் ப்ளஸ் R டிவைட் பை 4 இங்கே. ஓகேங்களா. காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிவைட் பை 100ங்கிறது அப்படியே தான் இருக்கும். 4 × n. ஓகே. நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 8000 அப்படிங்கிறது பிரின்சிபல். 1 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 20% அப்படிங்கிறது 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 5 கிடச்சிரும். இங்கே 100. இங்கே 4 × n அப்படிங்கிறது 9 மந்த்துன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 1 இயரில் இது இல்லை அப்படின்னா 9 டிவைட் பை 12 அப்படிங்கிறது போட்டுருங்க. இது நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிடலாமா பாருங்கள். ஸோ இது 4 இங்கே நம்ம அடிச்சிட்டோம், 3 அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே 4 அடிச்சிடும். இங்கே கேன்சல் ஆனிங்கன்னா 3 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிடும். ஓகேவா. இங்கே 8000 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த 100 நீங்கள் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 105 அப்படிங்கிறது இருக்கும். 100
ஹோல் பவர் 3 அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ 8000 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 105 டிவைட் பை 100 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். 21 × 21 × 21 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து 21 கியூப் அப்படிங்கிறது எழுதிடுங்க. 21 கியூப் நமக்கே தெரியும் 9261 அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூ. ஓகேங்களா. ஒருவேளை இதுக்கு டோட்டல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா இது டோட்டல் அமௌண்ட்டோட வேல்யூ. பிரின்சிபலில் நம்ம டோட்டல் அமௌண்ட்டோட வேல்யூ தான் ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்டாங்கன்னா இதிலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மீதி இருக்கிற வேல்யூ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் இன்னொன்று பார்த்துடலாம். ஸோ ஆண்டிற்கு 10% வட்டியில் 6 மாதங்களுக்கு ரூபாய் 32,000 மீதான கூட்டு வட்டி காலாண்டுக்கு கூட்டப்படுகிறது. ஸோ இதுலேயும் காலாண்டுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் குவார்ட்டரில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட்டு 32,000 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ரேட்டு பாருங்கள் 10% பர் ஆனம்னு கொடுத்துட்டாங்க. இது நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 2.5% அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்தது டைம் டியூரேஷன் பாருங்கள் 6 மந்த்துன்னு கொடுத்துட்டாங்க. 1 இயருக்கு தான் நமக்கு தேவை. அப்போ 6 மந்த்தை வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடணும். 3 மந்த்தால் ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவோம். இது பர்சன்டேஜ் மெத்தடில் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இது 3 மந்த் அப்படிங்கிறது 2 டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு பாருங்கள் 2.5 டிவைட் பை 100 × 32,000. ஸோ இது வந்து நாங்கள் டெசிமல் பாயிண்ட்டு கேன்சல் பண்ணோம். 25 டிவைட் பை 1000 அப்படிங்கிறது கிடச்சிரும். 32,000 இருக்கும். 3 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 800ன்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் பாருங்கள், செகண்ட் 3 மந்த்துக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தான் இருக்கும். இங்கே 25 டிவைட் பை 1000 அப்படிங்கிறது போட்டுருங்க. நான் டெசிமல் கேன்சல் பண்ணிவிட்டேன். பிரின்சிபல் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் 32,000 அப்படிங்கிறது. அதோடு இப்போ கிடச்சிருக்கு. வட்டியும் நம்ம ஆட் பண்ணி தான் எழுதணும். 32 × 800 அப்படிங்கிறது 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இங்கே 5 அடிச்சிருங்க. 2 இங்கே 5 டைம் இருக்கும். ஓகேவா. இப்போ நமக்கு இருக்கிறது என்ன பாருங்கள், 5 × 164 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 820 அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி கிடைச்சி ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 800 ப்ளஸ் செகண்டாக கிடைச்ச 3 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் 820 அப்படிங்கிறது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1620 அப்படிங்கிறது தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு டோட்டல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து. ஸோ இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு சம்முக்கு போட்ட மாதிரி தான். ஓகேங்களா. இதில் ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 1000க்கு ஆண்டு வட்டி வீதம் 10% வீதமாக இருந்தாக்கா 8 மந்த்து வந்து கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ 18 மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போட்டிங்கன்னா வந்து 12ஆல் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ பர்சன்டேஜ் மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து ஆஃப் இயர் அப்படிங்கிறதால இதை ஸ்ப்ளிட் பண்ணிடணும். 1 இயருக்கு வந்து 2ஆக நம்ம 6 மந்த்தை டிவைட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி 18 மந்தில் வந்து 6 மந்த் அப்படிங்கிறது 3 டைம்ஸ் இருக்கும் இதில். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சி பாருங்கள். எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூவாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோகேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.